ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் கோகோ பீட் வாங்கினோம். அந்த கோகோ பீட்டை செடிங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் முட்டையோட வச்சு எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோகோ பீட் ஒரு 1 kg அளவுக்கு ஆன்லைனில் வாங்கினோம். அந்த வாங்கும்போது ஒரு கேக் சைஸ்க்கு நல்ல பெரிய பாராக இருந்துச்சு. அந்த செடிங்களுக்கெலாம் மண்கால் வேலையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோகோ பீட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு தடவை வடிகட்டிட்டு அலசி திரும்ப புளிஞ்சி எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி புளிஞ்சி அலசி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே நாங்கள் பண்ணிட்டோம். என்னால் அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே அதை காய வைக்கிறேன். காய வைக்கும் போது நீங்கள் ரொம்ப ட்ரையாக காய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக காய வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலும் அது கெட்டு போகாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கோகோ பீட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். மண்கலவையாக முன்னாடியெல்லாம் நாங்கள் வாங்கி பயன்படுத்தினோம். இப்போ நாங்களே எங்கள் வீட்டில் தயார் செஞ்சிட்ருக்கோம். செடிங்களை பொறுத்தவரையும் கோகோ பீட் நம்ம எதனால் போடுறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் ஈரத்தன்மையை தக்க வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மண் கொஞ்சம் பொலப்பொலன்னு இருக்கும். அதனால தான் நம்ம கோகோ பீட்டை செடிங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை ஓட்டை வச்சு எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி முட்டை ஓட்டு உரம் எதனால் நம்ம செடிங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே இந்த முட்டை ஓட்டில் இருக்குது. அதிகமாக கால்சியம் இருக்குது. இந்த முட்டை ஓட்டு பொடியை நீங்கள் செடியை சுற்றிலும் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தண்டு நல்லா தடிமனாக இருக்கும். பூவும் நல்ல பெரிய பெரிய பூவாக அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி உரம் செடிங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு, மண்புழு உரம். அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு இதுலேருந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் செடிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பூ உங்களுக்கு நல்லாவே பெரிய பெரிய பூவாக பூக்க ஆரம்பிக்கும். நாங்கள் இந்த எல்லோ கலர் ரோஸ் செடிக்கு இந்த முட்டை ஓட்டை மட்டுமே கொடுத்து தான் இது பண்ணோம். இது ரொம்ப குட்டி செடியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்து வந்திருக்கு. போது இதில் பிரான்ச்சஸே இல்லை. இது ரொம்ப உச்சி மாதிரி சின்னதாக தான் இருந்தது. இப்போ தான் நல்லா கிளையெல்லாம் வெடித்து நல்லா வளர்ந்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கோகோ பீட்டை பயன்படுத்தி ரோஸ் செடியை தொட்டியில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முட்டையோட உரம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சைடை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.